டிஜிட்டல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். உங்க அனைவருக்குமே நம்ம சேனல் சார்பாக தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். 2026ஆம் ஆண்டு தொடங்கி நம்ம எல்லாருமே ஏப்ரல் மாதத்துல அடியெடுத்து வச்சிருக்கோம். ஆங்கில காலண்டர் அடிப்படையில் ஜனவரி 1ஆம் தேதியை தான் ஆங்கில புத்தாண்டா கொண்டாடப்பட்டு வருது இல்லையா? அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் சித்திரை வருட பிறப்பு, அதாவது சித்திரை முதல் தேதியில தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்பட்டு வருது. ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதத்துல சித்திரை திருநாள் கொண்டாடப்பட்டு வருது. எல்லாரோட ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளை ஒரு நாள் முடிந்த உடனே இன்னொரு நாள் வரும்போது தான் ஓகே நம்மளுடைய எல்லா பிரச்சனையுமே சரியாக போகுது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வாழ்க்கையோ ஒரு பயணத்தை ஆரம்பிப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு வருடம் முடிந்து இன்னொரு வருடம் அப்படிங்கிறது வரும்போது நிறைய நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும் போது இந்த தமிழ் புத்தாண்டு யாருக்கெல்லாம் சூப்பராக இருக்க போகுது, எந்த ராசிக்காரங்கள்லாம் ஓஹோன்னு இருக்க போறாங்க அப்படின்னு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி எடுத்துட்டா அப்படின்னாலே படப்படப்படன்னு மனசில் இருக்கிறது எல்லாத்தையுமே பேசிடுவாங்க. சில இடங்கள்ல அவங்க பேசுறத வச்சு பிரச்சனை வரும், சில இடங்களில் பேசினாதான் அங்கே பொழப்பு நடக்கும். ஸோ அப்படி இருக்கிற விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது, அவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்குமா, அதை பற்றி விளக்கமாக சொல்லுங்க தீபா மேம். கண்டிப்பாம்மா, நிறைய மாற்றங்கள் காத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன? சனி பகவான் பஞ்சம சனியா இருக்கான். விருச்சிக ராசி அன்பர்களுடைய பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடிய பொசிஷன்ல சனியே இருக்கான். விருச்சிக ராசிக்கு எப்பயுமே பஞ்சம் இருக்குமேம்மா, என்ன பஞ்சங்கத்தை போக்குவாரு அப்படின்னு கேட்கக்கூடாது. பொதுவாக பாருங்க, நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க, காலபுருஷனுக்கு 8ஆம் பாவம் சபிக்கப்பட்ட ராசி, நோய்வாய்ப்படுறது அப்படின்னா விருச்சிகம் தான். நோய்வாய்ப்படாத விருச்சிகமே இல்லை அப்படிம்பாங்க. ஏமாற்றத்தை சந்திக்காத விருச்சிகமே இல்லை, துரோகத்தை சந்திக்காத விருச்சிகமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஏமாற்றம், துரோகம், நோய்வாய்ப்படுறது இதெல்லாம் விருச்சிகத்துக்கு நல்லதா அப்படின்னா ரொம்பவே நல்லது. காரணம் என்ன? பல முறை ஏமாறுறாங்க அப்படின்னா ஒரு ஏமாற்றம் நச்சுன்னு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நடுமண்டையில் அடிச்ச மாதிரி இருக்கும், நங்கூரம் போட்ட மாதிரி இருக்கும். அந்த செகண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் சாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் சாதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க பேச்சு அவங்களே கேட்க மாட்டாங்க. விஜய் சார் ஒரு படத்தில் சொல்லுவார், நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு. அதுதான் விருச்சிகத்துக்கு பாருங்க, ஜஸ்ட் ஒரு தூண்டுதல் வேணும், அவ்வளோதான். அந்த தூண்டுதல் ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் போகுது அப்படின்னா அவங்கள பார்த்தீங்கன்னா புதைச்சா கூட ஆலமரமாக பார்த்தீங்கன்னா தழைச்சி நிற்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நான் முன்னமே சொன்ன மாதிரி பஞ்சம சனி எதுக்கெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப இளம் வயசு விருச்சிக ராசி அன்பர்கள், இது வரைக்கும் நான் நல்லா படிச்சிருக்கேம்மா, எனக்கு நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது, அதுதான் என்னோட பஞ்சமா, அந்த பஞ்சம் மாறும். அதே மாதிரி மத்தியம வயசு விருச்சிகம், இது வரைக்கும் நான் பாருங்க நல்லா சம்பாதிக்கிறேன், வீடுக்குன்னு குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து வைக்கிறேன், வீடு கட்டுறதுக்கான பிராப்தமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா நல்ல அழகான வீடு கட்டுறதுக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டு. இது வரைக்கும் பாருங்க எனக்கு வயசு 38 வயசு ஆயிடுச்சு, திருமணமே ஆக மாட்டேங்குது, நல்ல ஒரு வரன் அப்படின்றது உங்களுக்கு வரத்துக்கான பிராப்தம் உண்டு. இது அத்தனையும் யார் கொடுப்பாரு? சனி பகவானே கொடுப்பாரு. அதுக்கும் மேல 6ஆம் மாசத்துக்கு மேல சனி மேல குருனோட பார்வையும் இருக்கிறதுனால இது அத்தனையும் சட்டுன்னு கொடுத்துருவாரு. பெருசா நம்ம யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் சுகஸ்தானத்துல ராகு, நிறைய பேர் வெளிநாடு போயிட்டு இன்டர்நேஷனல் கரன்சிஸை கையாளுறதுக்கான பிராப்தம், யூஜியே இங்கேருந்து வெளிநாடு போகிறதுக்கான பிராப்தம். இங்கே நான் மெடிசன் பாருங்க 3 வருஷமா நீட் எழுதிட்டே இருக்கேன், எனக்கு பெருசா கிடைக்கல. எங்கள் அம்மா அப்பா அமௌண்ட் ரெடி பண்ணிட்டாங்க, ரெடி பண்ணி என்னை பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு படிக்க அமைச்சிருக்காங்க. மெரைன் இன்ஜினியரிங் தாங்க நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், இங்கேருந்து ஜெர்மனிக்கு போய் படிக்கிறேன். அந்த மாதிரி வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான பிராப்தம் நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் அழகாக ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா சின்ன வீடாக இருந்தால் கூட ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும், ஒரு லாவிஷ்னஸ் நல்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்டீரியர் டிசைன் போட்டு இன்டீரியர் டெக்கார்லாம் போட்டு சூப்பரான வீடு கட்டுவாங்க. கார் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு லக்ஸரியஸ் கார் வாங்குவாங்க. இந்த ராகு எப்பயுமே ஒரு பிரம்மாண்டத்தை விரும்புவோம். அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கம்ஃபர்ட் அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. அம்மானோட ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க, அதே மாதிரி உங்களோட ஆரோக்கியத்திலும் கவனம் வச்சுக்கோங்க. அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஒரு விதமான ஒரு வாக்குவாதம் வர்றதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு, அதில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. கேது 10ஆம் பாவம், வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன். இந்த காலகட்டம் வெளிநாடு போய் வேலை செய்யலாம். அங்கே போய் வேலை கிடச்ச பின்னாடி நம்ம என்ன யோசிப்போம்னா, ஐயோ என்னப்பா இங்கே இருக்கவங்க எல்லாரும் ரோபோ மாதிரி அவங்க பாட்டு வேலையை செய்கிறாங்க, யார் கூடயும் ரொம்ப அன்பா பேச பழக சிரிக்கலாம் முடியலையே, எல்லாருமே ஒரு ப்ராக்டிக்கலாக இருக்காங்களே அப்படின்ற மாதிரி தோணும். நம்ம எதுக்கு போயிருக்கோம்? வேலை செய்ய போயிருக்கோம். நம்ம பாட்டு மாட்டை மேய்ச்சமாக கோலை போட்டமாக வந்துடணும். அங்கே போய் உறவாடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. உறவாடணும் அப்படின்னு நினச்சா உறவு பெருசாக நம்மளுக்கே நினைக்க தோணாது, அதுக்கும் மேலே அமையாது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே ரசாயனம் மருத்துவம் சார்ந்த படிப்பு படித்தவங்களுக்கு நல்ல உயர் பதவி கிடைக்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. வேலை செய்கிற இடத்துல ஆல்ரெடி நான் நல்ல வேலை செய்கிறேங்க, அங்கே கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் ஒரு விதமான மனசஞ்சலம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு, அதை கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடுங்க அப்படின்னா இதுவும் கடந்து போகும் அப்படின்னு கடந்து போயிடும். பாக்கியஸ்தானத்துல 6ஆம் மாசத்துக்கு மேல குரு பகவான் வராரு. அப்ப உங்க அப்பா உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பார். அப்பானுடைய மதிப்பு மரியாதை உயரும். வெளிநாட்டுக்கு ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கான பிராப்தம் உண்டு. ஒரு டூரு டிராவல்ஸ் எல்லாம் போயிட்டு அதுவும் ஆன்மீகம் சார்ந்து போகிறதுக்கான நிறைய வழியும் வாய்ப்பும் உண்டு. அதே மாதிரி அப்பாக்கும் உங்களுக்குமான ஒரு உறவு முறையில் இருந்த விரிசல் அப்படின்றது மாறும்.
ஆன் தி ஹோல் விருச்சிகத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குமா. எப்பயுமே பிளானட்ஸ் நல்லா இருக்காங்க அப்படின்போது ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஆக விருச்சிகமும் இந்த காலகட்டத்தை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கினீங்க அப்படின்னா நிறைய நல்லது நடக்குமா. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த தமிழ் புத்தாண்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக சுந்தரபாண்டியன் சார், நீங்கள் சொல்லுங்கள், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது? விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே வந்து இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிச்சு ஆனி மாதத்துக்கு மேல தான் இவங்களையே உணர்ந்து வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 வருடத்துக்கு பிறகு தான் இவங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் வரார். பொதுவாகவே ஜோதிட பழமொழியில ஒரு பழமொழி இருக்கு. "ஓடி போனவனுக்கு 9ல் குரு" அப்படிம்பாங்க. இப்போ ஓடி போயிருவோமா அப்படின்னா இல்ல. வாழ்க்கையில எல்லாத்தையும் தொலைச்சிட்டு தன்னுடைய வாழ்க்கைய எங்க ஓடி போலாம், எங்க ஓடி போனாலும் ஒரு நிலையான தன்மையில இருக்க முடியலையே அப்படின்னு ஒரு ஏக்கத்தில் இருப்பவங்களுக்கு நிலையான தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக நம்முடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெற்றியை கொடுக்க போறார். நிறைய ஏமாற்றம், நிறைய துரோகம், நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்டுட்டு இவங்க மேலே வீண் பழியை சுமத்தி எப்போ பார்த்தாலும் தேள் மாதிரி கொத்திக்கிட்டே இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் இவங்க வந்து நம்மளுக்கு ஆகாதவங்கன்னு விருச்சிக ராசிக்காரங்களை கூட இருக்கவங்க ஃபுல்லாமே நிறைய வார்த்தைகளால் காயப்படுத்திட்டாங்க. வார்த்தைகளால் மிகப்பெரிய காயப்பட்டு கஷ்டப்பட்ட விருச்சிக ராசிக்காரங்க இனிமே தான் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் உங்களை உணர்ந்து மகிழ்ச்சியை மட்டும் சந்திக்க போகிறீங்க. பொதுவாகவே உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. நிறையா சிந்திச்சோமே செயல்படுத்த முடியலையே அப்படின்னு நிலையில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சிந்தனைகள் அனைத்தும் சிறப்படையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த 2026 தமிழ் புத்தாண்டு உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. உணர்வு அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கா இல்லையாங்கக்கூடிய நிலைமையில் இருக்கீங்க. உறவுங்கிற விஷயம் இருக்கா இல்லையாங்கிற நிலையில் நீங்கள் இருக்கீங்க. தனித்து விடப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு உங்கள் லைஃப்பில் நிறைய போராட்டத்தை சந்திக்கீங்க. இனிமே தான் உங்களுடைய இளைய சகோதரன், மூத்த சகோதரன் என்ற அத்தனை விதமான உறவுகளும் உங்களுக்கு உதவி செய்ய போகிறாங்க. இவ்வளோ நாட்களாக வந்து என்ன சொல்கிறேன்னா, பேட்டரிக்கு சார்ஜ் ஏற்றுற மாதிரி உங்களை யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டாங்க. ஆனால் இனிமே தான் அவங்களே உங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க, ஒரு சப்ளை கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு எனர்ஜி பவரை கொடுக்க போகிறாங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறப்போகுது. ஏன்னா பொதுவாகவே நம்முடைய விருச்சிக ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். செவ்வாய் எந்த இடத்துல வந்து உச்சம் பெறாருன்னா இவங்களுடைய 3ஆம் இடமான மகர ராசி தான் உச்சம் பெறாங்க. ஸோ முயற்சிக்கு இவங்களுக்கு எப்பவுமே பஞ்சம் கிடையாது. ஆனால் என்னென்னா இவங்க எடுக்கிற முயற்சிகள் அனைத்தும் மற்றவங்களுக்கு நன்மையாக போகுது. இவங்களுக்கு பல போராட்டமாக இருக்குது. 60% கடந்து வெற்றி பெறுவதே இவங்களுக்கு மிகப்பெரிய கடினமான வாழ்க்கையாக கடந்த காலங்களில் இருந்துச்சு. ஆனால் இப்போ இவங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலுமே ஒவ்வொரு விதமான வெற்றியை சந்திக்க போகிறாங்க. முடியாதுங்கிற வார்த்தை விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு முதல் அகராதியில் கிடையாது அப்படிங்கிற மாதிரி உறுதிப்படுத்திக்கலாம். உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றி பெற்று உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை பெற போகிறீங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமையில் நிறைய பிரச்சனையை சந்திக்கிற நம்முடைய விருச்சிக ராசிக்காரங்க இனிமே தான் அந்த பிரச்சனையே இல்லாத ஒரு ஒற்றுமையான வாழ்க்கை உங்களுக்கு குரு பகவான் மூலமாக உறுதியாக கிடைக்க போகுதுங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்காக வாழ கற்றுக்கோங்க. 4ஆம் இடத்தில் ராகு. சந்தோஷம் என்பது நிலையாக இருக்கணும்னா நிதானமாக இருங்க, பொறுமையாக இருங்க. வெற்றி உண்டு. எல்லா விஷயத்திலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க அப்படிங்கிறது தமிழ் புத்தாண்டு முதல் உறுதியாக புரிஞ்சுக்கலாம். ஓகே சார், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு சூப்பராகவே அமைய போகுது. குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரப்போகுது அப்படிங்கிற பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க. அடுத்ததாக ரேவதி மேம், நீங்கள் சொல்லுங்கள், இந்த தமிழ் புத்தாண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது? விருச்சிக ராசி எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு நொடியில் கடிக்கக்கூடியவங்க. அதாவது அவங்கள வந்து மனம் ரீதியாக தான் அவங்கள புண்படுத்த முடியுமே தவிர உடல் ரீதியாக புண்படுத்த முடியும். எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க. ஏன்னா சந்திரன் நீச்சம் அடைகிற ராசி, ராசிநாதனோ செவ்வாய் பகவான். இந்த வருடம் பிறப்பு மிகப்பெரிய ஒரு மாற்றம். என்ன மாற்றம்? ஃபேமிலியில் தனியாக இருக்காங்க. 10 பேர் இருக்க குடும்பம், இவங்கக்கிட்ட மட்டும் யாரும் பேசாமல் இருந்திருப்பாங்க. மனசை நொந்து வாழ்ந்திருப்பாங்க. அதெல்லாம் விடுவது இவங்களோட வேல்யூ என்னன்னு புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஆண்டாக இதை அமைச்சு தரப்போகுது. பொருளாதாரத்தில் இவங்கக்கிட்ட வரக்கூடிய வருமானத்தை நம்பி வாழ்ந்தவங்க கூட இவங்க வாழட்டோன்னு விட போகிறாங்க. போதும், உன் இஷ்டத்துக்கு நீ என்ன செய்யறியோ செஞ்சுக்கோ அப்படின்னு ஒரு விடுதலை. அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி. இல்லறத்துலேருந்து உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலேருந்து நீ வெளியில் வேலைக்கு போறியா, எங்கே போகணுன்னு விருப்பப்படுற, போயிட்டு வா,
போதும் இவ்வளோ நாளும் நீ சிறையில் இருந்தது போதும்னு மனசு வந்து விட போகிறாங்க. ஸோ வருமானங்கள் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்க போகுது. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இவங்களோட முயற்சி ஸ்தானமே குரு நீச்சமடைகிற ஸ்தானம். அதை உச்ச குரு பார்க்க போகிறாரு. போடுற எஃபெக்ட் இவங்க இது வரைக்கும் இவங்க கிட்ட இருக்கிற டேலண்ட்டே இவங்களுக்கு தெரியாமலே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க டேலண்ட்டை காட்டக்கூடிய ஆண்டா அது இருக்க போகுது. ஸ்பீச்சு, அதாவது நிறைய இடத்துல சொல்லுவாங்க விருச்சகத்துக்கு பேச தெரியாதுங்க, சண்டை போட்டு விட்டுரும், நல்லது பேச போனால் கூட காசிப் பேசிட்டாங்க, அந்த மாதிரி போய் அவமானங்களே சந்திப்பாங்க. அவங்க நல்ல ஒரு ஸ்பீச் கொடுக்க போகிறாங்க. நிறைய இடத்துல ஜெயிச்சு காட்ட போகிறாங்க. நான் இப்படி தான் தன்னோட கேரக்டரை வெளியில் காட்ட போகிறாங்க. பிள்ளைகள் வெளியில் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டாலும் செப்டம்பருக்கு மேலே பிள்ளைகளால் ஆதாயம் ஏற்படுத்தி தரப்போகுது. வீட்டில் இருக்கேன், பிள்ளைங்களாம் வெளிநாட்டில் இருக்காங்க, ஏதாவது ஆச்சுன்னா கூட எனக்கு யாரும் பார்த்துக்கல, சப்போர்ட் இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க கூட ஒன்று இவங்க வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும், இல்லையா இவங்க கூட வந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு தனிமை அப்படிங்கிறது 0 ஆக போகுது விருச்சக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும். திருமண பேச்சுவார்த்தையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானம் கண்டிப்பாக தேவை. இல்லற வாழ்க்கையில் கொடுக்குற மகிழ்ச்சி, திருமணம் பேசும்போது பார்த்தீங்கன்னா கட்டம் பொருத்தத்தையும் வரனை பற்றி பேக்ரவுண்டை விசாரிச்சுட்டு கொடுக்குறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாள் ஆகுதுங்க, 2வது திருமணத்துக்காக காத்துட்ருக்கேன், எனக்கு ஏற்ற மாதிரி அமையல அப்படின்றவங்களுக்கு இந்த வருஷம் 2வது திருமணம் மனம் போல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இவ்வளோ நம்ம ப்ளஸ்ஸை சொல்லிட்டோம். மைனஸ், குரு விருச்சக ராசிக்கு பாதக ஸ்தானத்தில் வரப்போகிறாரு. அப்போ என்ன, குடும்ப சொத்துக்களில் கவனம் தேவை, குடும்ப உரிமைகளில் கவனம் தேவை. 2வது விஷயம், குலதெய்வ வழிபாடை கம்பல்சரி எடுத்து கும்பிடணும். நிறைய விருச்சக ராசி மறந்துட்டாங்க. குலதெய்வம் சாமி தானே, இங்கே கும்பிட்டானே அங்கே கும்பிட்டானே நிறைய நாத்திகம் பேசி கழிச்சு கட்டிட்டாங்க. இந்த வருடம் குலதெய்வத்தை பிடிச்சிக்கிட்டாங்கன்னா இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய மறைமுக எதிரி, செய்வன, பில்லி, சூன்யம், கஷ்டம், நஷ்டம், துரதிர்ஷ்டம் அதுலேருந்து விடுவிச்சு வரதை கம்பல்சரியாக உணர முடியும். குலதெய்வமே தெரியல என்ன செய்வீங்கன்னுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்து முஸ்லீமு, நீங்கள் என்ன சொல்லுவீங்க, கிறிஸ்டினா, உங்களுக்கு நானும் அது எங்கே நடந்துச்சு, அந்த கோவில் சர்ச்சுக்கு போய் ப்ரே பண்ணுங்கள். முஸ்லீமா, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல உங்களுடைய மதப்படி நமாஸ் படிக்கிறத எத்தனை வாட்டி படிக்கணுமோ அதை கரெக்டாக பண்ணுங்கள். மத வழிபாடுகளை சரியாக செஞ்சால் விருச்சகம் ஜெயிக்கும். அதே போல் இருக்கக்கூடிய வாரிசுங்க, திடீர் மதம் மாற்றத்துக்கு உண்டான எண்ணங்கள் மேலோங்கும். உடனே பயந்து திட்டி அடித்து இது பண்ணாமல் புரிகிற மாதிரி பேசி கொண்டு வந்துட்டாலே சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழில் கடன் ஒன்று உருவாக்கி கொடுக்கும். நான் லோன் போட்டு தொழிலை புதுப்பிக்க போகிறேன், லோன் போட்டு தொழிலை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்ற விஷயங்கள் ஸ்டார்டிங் பேஸ் சூப்பராக இருக்கும். ஆனால் அக்டோபருக்கு மேலே தொழிலில் சிறிது லாஸை சந்தித்த பின்பு தான் ஜெயிக்க முடியும். லாஸ் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஒரு 25-30% லாஸை சந்தித்த பிறகு கண்டிப்பாக அந்த இதையே எய்ன் பண்ணுவாங்க ஜான்வரிக்கு மேலே. ஸோ தூக்கம், அதே போல் வெளிநாட்டு பயணம், இந்த 2 விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய இந்த பாஸ்போர்ட்டில் லாக் ஆகுறது, தவறான இது வந்துட்டாங்க அங்கே போய் சிறையில் ஒரு 14 நாள் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் கம்யூனிகேஷன் சார்ந்த வெளிநாடு விஷயத்தில் மாட்டக்கூடிய ராசியும் விருச்சக ராசி தான். தூக்கத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பான அம்சம்தான். அதுக்குன்னு தன்னிலையை மறந்து நைட்டில் தூங்குறது ஓகே, தன்னிலையை மறந்து பகல்லையும் வீட்டை திறந்து போட்டு தூங்குறது, இதெல்லாம் விஷயங்களில் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும். வேற ஒருத்தர் வீட்டுக்குள்ளே புகுந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்குறது, அதனால் ஒரு அவமானத்தை சந்திக்கிறதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். மொத்தத்தில் விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் அவங்க எதிர்பார்ப்புகள் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். எந்தெந்த இடத்துல கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம். ஆரோக்கியம் சொல்லும் போது இஎன்டி, தைராய்டு சந்திக்காத விருச்சகம் கிடையாது இந்த வருஷம். ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி. ஓகே மேம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த தமிழ் புத்தாண்டு அப்படியே சிறுகடித்து பறக்க போகிறாங்க, கூண்டில் இருந்தவங்கெல்லாம் விடுதலையாக போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மத வழிபாடு எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக ரத்தினம் சார், நீங்கள் சொல்லுங்கள், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது? விருச்சிக ராசியை பொறுத்தளவில் இந்த தமிழ் புத்தாண்டு நிறைய கடந்த காலத்தில் முடியாத விஷயங்களை முடிக்கக்கூடிய அமைப்பாக இவங்களுக்கு குருவோட பார்வை பலம் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ ராசிக்காக இருக்கட்டும், 3ஆம் இடத்துக்காக இருக்கட்டும், 5ஆம் இடத்துக்காக இருக்கட்டும், 3 குரு பார்வையும் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. அப்போ அதனால் இவங்க உழைப்பு எப்படி இருக்குன்னா, பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி அப்படின்னா, இவங்க எவ்வளோ பேர் கீழே போனாலும் இவங்களை மேலே தூக்கி வர்றதுக்கு ஏதாவது ஒரு கைடன்ஸ் கிடைச்சிரும். ஏன் அப்படின்னா இவங்க பழக்கால் ராசி. அப்போ யாராவது ஒருத்தவங்களை கைட் பண்ணி மேலே தூக்கிடுவாங்க. அப்போ குருவோட பார்வையே உங்களுக்கு கைடன்ஸாக இருக்கும்பொழுது
பல நாள் இவங்களுக்கு முடியாத விஷயங்கள், முயற்சிகள் தடைப்பட்ட விஷயங்கள், ஏன்னா இவங்களோட முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்க போகிறார். அப்போ பல நாள் தடைப்பட்ட முயற்சி எடுத்து ஒரு விஷயம் நடக்கலைங்கிறத இந்த குருவோட பார்வை இவங்களுக்கு முடிச்சு வைக்கும். அதே போல் குருவோட 5ஆம் பார்வை இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நல்ல சிறப்பான பலன்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, குழந்தைங்க சரியாக படிக்க மாட்டேங்குது, அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த கவலைகள்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய காலமாக தான் இருக்குது. பொதுவாகவே இந்த தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை சௌரியத்தையும் கொடுக்கும். ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு, சளி சார்ந்த விஷயங்கள், நெஞ்சு சளி சார்ந்த விஷயங்கள், லங்ஸ் சார்ந்த பிரச்சனைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் 5ஆம் இடத்துல சனி இருக்கனால வயிறு சார்ந்த விஷயத்துலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொழுப்பு சார்ந்த விஷயம், ஏன்னா குரு கொழுப்பு கிரகம், அவரோட பார்வை எந்த அளவுக்கு ப்ளஸ்ஸை கொடுக்குது. இப்போ ஸ்வீட் சாப்பிட்டா நல்லது தான், ஆனால் நிறைய சாப்பிட்டா என்ன செய்யும், உங்களுக்கு வந்து சுகரை இன்க்ரீஸ் பண்ணிவிடும், அதே போல் கேவிட்டிஸ் உருவாயிடும், இந்த மாதிரி விஷயங்கள் ஆகிடும். மாதிரி குருவோட பார்வை உங்களுக்கு பலமே ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு உணவு கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இவர் காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். இவருக்கு பொதுவாகவே விருச்சிக ராசிக்கு மேஜரான தொந்தரவு வயிறு சார்ந்த பிரச்சனை தான். சந்திரன் நீசம், நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிடுவாங்க. அதே போல் கண்ட இடத்துல கண்டதை சாப்பிடக்கூடியவங்க இந்த விருச்சிகம் தான். அப்போ அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்தாங்கன்னா மற்றபடி உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்ல மாற்றத்தையும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக, பல நாள் முயற்சிகள் வெற்றியடையக்கூடிய ஆண்டாவே சிறப்பாகவே இந்த தமிழ் புத்தாண்டு இருக்கும் உங்களுக்கு. ஓகே சார், தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே விருச்சிக ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு காலகட்டத்தில் கைகூடும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு சூப்பராகவே இருக்குது. இருந்தாலும் சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். முக்கியமாக சொன்னால் உணவு விஷயங்களையும், சொத்து விஷயங்களையும், குடும்ப வாழ்க்கையுமே கொஞ்சம் நல்லா இருக்குது, இருந்தாலும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.